முருகா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டரும் அது கூட ப்ரைஸ் ஆக்ஷனும் சேரும்போது நமக்கு எவ்வளோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இது அமையப்போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப லோவாக இருக்கும், ரிவார்டு ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி இதில் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 70 to 80% சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்கலாம், எந்த மாதிரி இண்டிகேட்டரை எப்படி என்ன ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நீங்கள் எந்த இண்டிகேட்டர், எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எதை ஃபாலோ பண்ணாலும் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டும் செல்ஃப் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம முன்னாடியே ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா 5 EMI யூஸ் பண்ணி 5 minutes கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். இஎம்ஐனா மூவிங் ஆவரேஜ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் 5 EMI மூவிங் ஆவரேஜாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 5 minutes கேண்டிலில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது நமக்கு எப்படி அது சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பையிங் மார்க்கெட் எப்போவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் செல்லிங் மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக மார்க்கெட்டில் விழுகும். ஸோ இந்த மாதிரி செல்லிங் மார்க்கெட் வரும்போது நம்ம அதோட ட்ரெண்டை கரெக்டாக கேட்ச் பண்ணோம்னா நமக்கான ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 5 EMIயோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகி போகுது பார்த்திங்களா மார்க்கெட். இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை கரெக்டாக கேட்சப் பண்ணுறதுக்காக தான் செல்லிங் மார்க்கெட்டில் இது ரொம்ப அழகாக 100% வேலை செய்யும்னே சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், நமக்கு ரிவர்ஸில் போகும்போது எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், அது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கும் போது மார்க்கெட் செல்லிங் சைடு போகும்போது அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற வரைக்கும். இப்போ 5 EMI 5 minutes கேண்டில் பற்றி சொல்லிட்டேன் நான். ஸோ மூவிங் ஆவரேஜ் எப்படி வேலை செய்யும்னா மூவிங் ஆவரேஜ் கூடயே தான் எப்போவுமே 5 minutes கேண்டில் போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று இது கூடவே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் கேண்டில் இந்த மூவிங் ஆவரேஜை விட்டு மேலேயோ இல்லாட்டி கீழேயோ போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த கேண்டில் இதை டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஒன்று கேண்டில் மேலே போயிடுச்சுன்னா கேண்டிலை டச் பண்ணுறதுக்காக இந்த மூவிங் ஆவரேஜ் வரும், இல்லைனா மூவிங் ஆவரேஜ்க்காக கேண்டில் கீழே வரும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் வச்சுக்கலாம். அடுத்து 5 EMI மூவிங் ஆவரேஜ் போட்டோம். மார்க்கெட்டில் நம்ம ஒரு ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா கேண்டில் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகட்டும், விட்டுடலாம். ஒவ்வொரு கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மூவிங் ஆவரேஜை விட்டு எந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆகுது, அதாவது இதோட விக்கிலேருந்து இதிலேருந்து எதுவுமே இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை தொடக்கூடாது. தொடாமல் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து வர கேண்டில் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணணும். எது அந்த கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரணும். பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும்போது நமக்கான ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது கீழே என்ன போயிட்டுருக்கு, மூவிங் ஆவரேஜ் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் டைரெக்டாக இது மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி அதுலேருந்து மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராஸ் பண்ணுற இடம் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 EMIயில் லைன் போயிட்டுருக்கு, கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே வருது. அதில் ஒரு கேண்டில் எதையுமே தொடாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. அந்த கேண்டில் இந்த கேண்டில் கீழே கிராஸ் பண்ணிடுச்சு. அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோம். இதோட எக்ஸிட்டாக எங்கே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேண்டிலுக்கு மேலே தான் இதோட எக்ஸிட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ ஒரு முழு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகினதுக்கப்புறம் இந்த கேண்டிலை எப்போ அது பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்மளோட மெயின் ரீசன் ஒரு கேண்டில் முழு கேண்டிலாக இருக்கணும். அடுத்து அதோட பாட்டத்தை நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணணும். சப்போஸ் மூவிங் போயிட்டுருக்கு,
கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்த கேண்டில் வந்துருச்சு, ஆனால் பாட்டத்தை பிரேக்கப் கொடுக்கல, மேலே போகுது அப்படின்னும் போது இது வந்து ஒரு அலர்ட் கேண்டில் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கேண்டிலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து ஒரு கேண்டில் உருவாகுது, அதுவும் மேலே தான் போகுது, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த கேண்டில் தான் நமக்கு இது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கேண்டில் உருவாகுது, ஆனால் அது என்ன பண்ணுது, இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. அப்படின்னும் போது இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ணிடணும். இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட டார்கெட் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா கண்டிப்பாக குறைஞ்சது 1:3 1:5 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ வந்து இது அடிக்கடி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாப் லாஸாக தான் ஹிட் ஆகும். ப்ராஃபிட் கொடுக்கும் போது பெரிய லெவலில் கொடுக்கும். இந்த 1:3 1:5 ரொம்ப கம்மி. சில டைம்லாம் மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:10 ப்ராஃபிட்டே வந்து அழகாக இதில் கேதர் பண்ணலாம். ஏன்னா ஃபாலிங் மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம அந்த மார்க்கெட்டில் தான் கேட்சப் பண்ண போகிறோம். ஏன்னா செல்லிங் வந்து எப்போவுமே ஸ்பீடாக மட்டும்தான் நடக்கும், அதில் வந்து ஸ்லோவாக நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு பேனிக் வந்துருச்சு, பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா இமிடியேட்டாக தான் மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ அந்த இடத்த மார்க்கெட்டை நம்ம கேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து அழகாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்போஸ் ட்ரேட் எடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே வந்து கேண்டில் போயிடுச்சு, இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணல, மேலே போயிடுச்சு, இல்லை இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அடுத்த கேண்டில் இமீடியட்டாக மேலே போகுதுன்னா சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த கேண்டில் வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தான், அதோட க்ளோஸ் பண்ணிடணும். நமக்கு அதுக்கு அடுத்து திரும்பவும் அதே மாதிரி அடுத்து ஒரு கேண்டில் வந்து அமையும், அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும், திரும்ப அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். 5 EMI லைன் போது கேண்டில் வந்து தொடாமல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி இருக்கணும். அதுக்கு அடுத்து வர கேண்டில் வந்து அந்த கேண்டிலில் பிரேக்கப் ஆகி கீழே போகணும். நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிற ஒரே விஷயம். ஸோ 1:3 1:5 வரைக்கும் இதுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அதுலேருந்து 3-5 மடங்கு லாபம் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இதுக்கப்புறமும் மார்க்கெட் சடனாக கீழங்கும்போது நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயிலிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கதை காட்டலேன், அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம இதுக்குள்ளேயே போய் சார்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், கேண்டில் வந்து மேலே போயிட்டே இருக்குங்களா, இதுதான் 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்திருக்கா, இதை கிராஸ் பண்ணல, இது மேலே தான் இருக்குது ஆனால் கிராஸ் பண்ணல. அடுத்த கேண்டில் வந்திருக்கு, அதையும் கிராஸ் பண்ணல. அதுக்கு அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணல. அதுக்கடுத்து இங்கே 3ஆவதாக வந்திருக்க ஒரு கேண்டில் என்ன இருக்குது, அந்த ப்ரீவியஸை கிராஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஃப்ளோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 1:10 ஈஸியாக கிடச்சிருச்சுங்களா? எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1:3 to 1:5 ப்ராஃபிட் தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம், ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இங்கே வாங்க, இந்த கேண்டில் போயிருக்கு, இங்கே ஒரு கேண்டில் வந்து அதை தொடாமல் க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு கேண்டில் அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருதுங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஃபாலோ பாருங்கள், அதை இங்கே கொடுத்துருக்கேன். கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, அது பிரேக் அவுட் கொடுத்து கீழே வருது, அதோட மூமெண்ட் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? ஸோ இதுதான், இது மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட அட்வான்ஸாக வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் மெயினாக பார்க்குறோம். ஸோ அதையும் ஆட் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன எந்த இடத்த எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம், பாசிபிலிட்டி இருக்குன்னு. இப்போ மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் சைடு போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு எங்கேருந்து எதிர்பார்ப்போம்? ஒரு வேளை மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஒரு பயங்கர கேப்பப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போம்? கேப்பப் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் வரும், ப்ரீவியஸ் லோவை தொட்டுட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த 5 மினிட்ஸ் 5 EMI கேண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அது வந்துச்சுன்னா தைரியமாக ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அடுத்ததாக எங்கே வேலை செய்யணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் வந்து வேலை செய்யும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி வேலை செய்யும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.
மார்க்கெட்டில் என்ன இருக்குது, கீழேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து சப்போர்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். முதல் டைம் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது அந்த இடத்த தொட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல நமக்கு இந்த 5 வந்து செட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட் கீழேருந்து மேலே ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டால் கீழே அடுத்து ஃபால் ஆகி கீழே வரும்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பயங்கர கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடி வந்து கேப்பாக பார்த்தா இப்போ கேப் டவுன் பார்க்குறோம். கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டோன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது. இப்போ ப்ரீவியஸாக நம்ம ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஸோ இந்த இடத்த திரும்ப மார்க்கெட் பிரேக்கப் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம். 5 EMA ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே கண்டிப்பாக வேலை செய்யும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ பற்றி கிளியராக வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு இதில் சொல்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த இஎம்ஐக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். நார்மலாக இந்த இஎம்ஐயே வந்து நமக்கு நல்லா வேலை செய்யும். வெறும் இந்த இஎம்ஐயை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே போதும். பட் இதோட உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வரும்போது நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் 100% வந்து பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி கண்டினியூவாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, ஒரே மாதிரி பையிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இன்னொன்று, இதோட ப்ரீவியஸ் லோவை எந்த கேண்டிலும் வந்து பிரேக் பண்ணலை, ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி வர இடத்துல மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை 1 hour கேண்டிலாக இருக்கட்டும், எந்த கேண்டிலாக இருந்தாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டினியூ கேண்டில் ஃபார்ம் ஆகினாலே ஒரு ரிவர்ஸ் கேண்டில் வந்து கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல இந்த வந்து 5 EMA ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு பக்காவாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்காம போயிட்டு இருக்க இடத்துலையும் கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பேனிக்கில் திரும்ப கீழே போகும், அங்கே கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த ரிவர்ஸ் கேண்டில் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னாலும் ஒரு பட்சத்தில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வரணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் பேட்டர்ன் நம்ம தேடுற இடத்துலையும் இந்த 5 EMA வந்து நமக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், எக்காரணம் கொண்டும் குவான்டிட்டி சைஸை மாற்றாதீங்க. நான் ஃப்யூச்சரில் இந்த சொல்லியிருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாயிண்ட் எல்லாம் எப்போ எதில் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், எப்போ எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி ட்ரேடுக்கு குவான்டிட்டி ஆட் பண்ணணும், அப்போ வந்து நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். உங்கள் ப்ராஃபிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு ட்ரைனிங் எடுக்கும் போது ஒரே குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், குவான்டிட்டியை காண கொண்டு மாற்றாதீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் இதோட அப்டேட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அடுத்த லைவ்லேருந்து எல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 100 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதே 100 குவான்டிட்டி தான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். 100 குவான்டிட்டி எடுத்தீங்க, 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, 1000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் மார்க்கெட் கீழே எதிர்பார்த்த மாதிரி போயிடுச்சுன்னு 1:5 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்றா 5000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ 1000 ரூபா லாஸுக்கு 5000 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. நீங்கள் அடுத்து ஒரு ட்ரேடு வரும்போது அந்த பாசிபிலிட்டியெல்லாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை புக் பண்ணலை, இல்லை மார்க்கெட் திரும்பவும் கீழே வரும் ஏன்னா இந்த கேண்டில் தொடாமல் தான் மேலே போயிடுச்சுல்ல, அது போக இந்த ரீசனும் இருக்குது, ஸோ வந்து மார்க்கெட் கீழே திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை புக் பண்ணாமல் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த இடத்துல 500 குவான்டிட்டியும் வேறு நீங்கள் எடுத்துட்டீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டில். மார்க்கெட் சடனாக இங்கேருந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லாஸில் போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எக்காரணம் கொண்டும் குவான்டிட்டி சைஸை மாற்றாதீங்க, அதை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இங்கே சொன்ன எல்லாம் தெளிவாக புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் டைரெக்டாக வந்து டைரெக்ட் சார்ட்லையும் பார்த்துடலாம். இப்போ சில இது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே வாங்க, இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து நமக்கு 5 EMAக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், அதை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இது வந்து இந்த இடத்துல ஒரு அலாட் கேண்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை எப்போ நம்ம இதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெட் கேண்டில் வருது அப்படின்றதுல வேகமாக எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரேடு, ஸ்டாப் லாஸையும் புக் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே கேண்டில் எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு, லாஸ் எப்படி வரும்னு நினச்சி பாருங்கள். நமக்கு வந்து மார்க்கெட் எப்போவுமே நமக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம தேடி போவேன்னா வாய்ப்புகள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட சைக்காலஜி வீடியோ பாருங்கள். அதை ஒரு ட்ரேடராக நீங்கள் ஒரு டேவை வந்து எப்படி ரன் பண்ணணுமோ தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், திரும்ப அதே மாதிரி மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வர கண்டினியூவாக எல்லா கேண்டிலும் பாருங்கள், பிரேக் அவுட்டும் கொடுக்கல, எல்லாமே ஒரே மாதிரி க்ரீன் கேண்டிலுங்களா. இப்படியே போயிட்டுருக்க பட்சத்தில் மொதல் கேண்டில் என்ன ஆகுது, இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகுதுங்களா. 2 ரீசன் அமையுதுங்களா. இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட் எப்படி போயிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து 5 AM கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா. இந்த கேண்டில் வந்து இதை வந்து பிரேக் ஆயிடுச்சுங்களா. இந்த கேண்டில் அப்படி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த கேண்டிலை தாண்டி அடுத்த கேண்டில் போல் நமக்கு அடுத்த கேண்டில் இங்கே பாருங்கள், இதை தாண்டி கீழே வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. இது இந்த இடத்துல பாருங்கள் தெளிவாக புரியும். கேண்டில் வந்து க்ரீன் தான், மேலே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அலர்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணுதுங்களா. இதோட மூமெண்ட்டை மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 1:20 வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எவ்வளோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். வெயிட் பண்ணோம்னா எங்கே வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் மறுபடியும் தெளிவாக திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான், உங்களோட குவான்டிட்டி சைஸை காரணம் கொண்டு மாற்றாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னு தயவு செஞ்சு புக் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான். இந்த இஎம்ஐ ஃபார்ம் ஆகும் போதே நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். 70 to 80% இதில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட் வந்து செல்லிங் மார்க்கெட்டாக போகிற பட்சத்தில் இது வந்து 100% நமக்கு நல்லாவே சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம வந்து இப்போ டைரெக்டாக இதுலேயும் வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ரன்னிங் மார்க்கெட், லைவ் மார்க்கெட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து பயங்கரமாக நெகட்டிவ் சைடு போயிட்டுருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறி போகுது. ஸோ வந்து நமக்கு ஒரு இடத்துலேருந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி கீழே வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு. ஆனால் இதோட ப்ராஃபிட் மினிமம் ப்ராஃபிட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஒரே கேண்டில் கீழே வந்துருச்சு. மறுபடியும் இந்த ட்ரேட் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மினிமம் ப்ராஃபிட். அடுத்து வாங்க, இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இதோட ப்ராஃபிட் இன்னும் முடியலை, ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எந்த கேண்டிலையும் ஓவர்டேக் பண்ணல, எல்லாம் ரெட் கேண்டிலாக இருக்குது. ப்ரீவியஸ் இதை கிராஸ் பண்ணலை. அப்படின்னும் போது அப்படியே நீங்கள் வெறும் கேண்டிலை மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் போது உங்கள் ப்ராஃபிட் வந்து வந்துருச்சுங்களா. இந்த ஒரே நாளில் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அமைஞ்சிருக்குங்களா. ஸ்டாப் லாஸ் வந்தால் ஸ்டாப் லாஸை எடுத்துக்கணும். அடுத்து வாங்க, அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 5 MAக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா. அடுத்து இந்த கேண்டிலை தாண்டுதா. நம்ம எத்தனை ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னலாம் பார்க்குறோம். கடைசியாக பாருங்கள், வெறும் இந்த 5 AM வந்து இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல நம்ம வேறு எதையுமே பார்க்க தேவையில்லை, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த இஎம்ஐ கேண்டிலை ஃபாலோ பண்ணும்போதே இது எல்லாமே ப்ராஃபிட் தான். பட் இதோட ப்ராஃபிட் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ப்ராஃபிட் போதும் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் பண்ண லாஸை வந்து டேலி பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் இருக்குது. அடுத்து நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள், மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, மேலே போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணி கீழே வருது. இதுலேயும் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அடுத்து 15 days கேண்டில் போடுவோம். கண்டினியூ கேண்டில் கேப் வந்து நமக்கு ரிவர்ஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம்.
இங்கே இடத்துல பாருங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கோம். கண்டினியூவாக வந்து கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டே இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 5 EMI வந்து நமக்கு வேலை செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. டேட் டைம் மட்டும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 12 to 1 o'clock இந்த 18 செப்டம்பரில் நமக்கு இது வேலை செஞ்சுருக்கு. 5 மினிட்ஸில் போய் நம்ம செக் பண்ணிடலாம். இதான் வந்து நம்ம எதிர்பார்த்தது. மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போயிட்டுருக்குது. இங்கே இதில் பாருங்கள். மார்க்கெட் வந்து கண்டினியூ 15 மினிட்ஸில் மேலே போச்சா. ஸோ நெகட்டிவ் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோமா. ஒரு கேண்டில் வந்து தொடாமல் க்ளோஸ் ஆகிருக்குங்களா. அதுக்கு அடுத்த கேண்டில் பிரேக் அப் பண்ணிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ வந்து பேசணும் நம்ம வெயிட் பண்ணாலே அதுக்கான ப்ராஃபிட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கலாம். இதுக்கு அடுத்து வாங்க அப்படியே போவோம். மார்க்கெட் எங்கே கண்டினியூவாக மேலே போயிட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி எங்கே அமைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டினியூ மேலே போகுதுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து 5 EMI வந்து செக் பண்ணலாமா. நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருச்சுங்களா. இப்போ சப்போஸ் 5 EMIக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் 5 EMIக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ட்ரேட் எடுத்துட்டோம். ஆனால் ஒரே இதில் கன்சல்டேஷன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல. பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் அமையும் போது நீங்கள் இழந்த மொத்த லாஸையும் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் 5 EMIக்கு மேலே எத்தனை ட்ரேட் இருக்கோ அத்தனை ட்ரேடிங் எடுக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கான ப்ராஃபிட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அப்படி இங்கே நோக்கி வந்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேட் அமைஞ்சிருக்கு. ஆனால் கீழே போனது நமக்கு வந்து அதை டச் பண்ணல. ஆனால் ஒரே இடத்துல கன்சன்ட்ரேஷன் ஆகி வெலிட்டிலிட்டி ஆயிடுச்சு. ஸோ வந்து பெரிய லெவலில் நம்ம கிளாஸ் கொடுக்காட்டியும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. பிரச்சனை கிடையாது. அப்படியே அதுக்கு முன்னாடி வாங்க. இந்த இடத்துலையே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ட்ரேடு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே திரும்பவும் அதையும் வந்து நமக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் காட்டுது. அப்படியே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக மாற்றுங்க. கீழே எவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆகுது பாருங்க. ஸோ நம்ம வந்து 5 EMIக்கு மேலே நம்மளோட ட்ரேடு க்ளோஸ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இல்லை ஏதாவது டவுட் இருக்க பட்சத்தில் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 5 EMI எப்படி போடுறதுன்ற டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஒரே நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 5 EMI கேண்டில் வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மூவிங் அவரேஜ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காட்டிடுறேன். இப்போ நம்ம வந்து வந்துட்டோங்களா. இதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்களா. இதில் வந்து மூவிங் அவரேஜ் கொடுக்குறோம். மூவிங் அவரேஜ் வந்துருச்சுங்களா. மூவிங் அவரேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ மூவிங் அவரேஜ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தது, இப்போ வந்திருக்குது. இப்போ இந்த மூவிங் அவரேஜில் இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதோட லென்த்தை வந்து 5ன்னு மாற்றுங்க. ஓகே கொடுங்க. அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் பண்ணுங்கள். மூவிங் அவரேஜ் வந்துருச்சுங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ட்ரேடோட இதை வந்து எப்பவும் மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எந்த டவுட்டாக இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வேறு எது மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.